ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ், கோல் டைரக்டர். நம்ம ஸ்பைடர் டீமோட டாப் லீடர். ஓகேவா? ஸோ நம்ம சரவணன் சார் டீமில் இருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணியிருக்கோம். நம்மளோட லெக் ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் இப்போ கிளியராக சொல்கிறேன். ஸோ எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் டீம் மெம்பர்ஸும் இதுக்கு வந்து பார்க்க வைங்க. அவங்களும் கிளியராக லெக் ஃபார்மேஷன் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் இந்த பிஸ்னஸில் கடைசி வரைக்கும் நம்ம நிலைக்க முடியும். இந்த பிஸ்னஸில் லெக்கு வந்து நம்ம தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அப்போது கஷ்டப்பட்டு நம்ம திரும்ப டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா லெக் ஃபார்மேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு யூ அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ யூன்னு நீங்கள் இங்கே இருக்கீங்க. இங்கே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் ரெஃபர் பண்ணி ஒரு ஐடிஸை போடுவீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஐடிஸை நிறைய உங்களுக்கு கீழேயே போட்டுட்ருக்கக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு கீழே இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஜஸ்ட்டு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழேயே ஐடிஸை வந்து ரெஃபர் பண்ணிக்கிட்டே போகக்கூடாது. இது எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஓகேவா? அப்போ தான் அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் இந்த பிஸ்னஸில் சீக்கிரமாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்களே, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேவா? ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரிலேட்டிவ் இருப்பாங்க, அன்னோன் பர்சன்ஸ் இருப்பாங்க. அப்புறம் புதுசாக நீங்கள் பார்க்குற பர்சன்ஸை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணி அவங்கள கூட நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ்குள்ளே கொண்டுட்டு வருவீங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களோட உங்களோட ஸ்கூல் மேட்டு ஒருத்தரை நீங்கள் இவங்க வந்து ஐடியா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது ஓகேவா, உங்களோட கிளாஸ்மேட் அவர். ஓகேவா? அவரை ஏன்னு வச்சுப்போம். அடுத்ததாக வந்து இன்னொரு ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க. அவரும் அதே கிளாஸ்மேட்டு தான். ஆல்ரெடி நீங்கள் இப்போ செகண்டாக ரெஃபர் பண்ணுறவரும் பார்த்தீங்கன்னா இவரோட ஃப்ரெண்டாக இருக்கார். ஆனால் நீங்கள் தான் ஒரு ஐடியா கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா அவரை தூக்கி உங்களுக்கு கீழே இங்கே டேரெக்டாக போடாமல் அவரையும் தூக்கி இங்கே 2Aன்னு போடுறீங்க. ஓகேவா? ஸோ இப்படி போடும்போது என்ன ஆகுனா, ஆல்ரெடி இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஓகேவா? இவரை தூக்கி நீங்கள் வேறு லெக்கில் போடுறத விட இங்கே இவருக்கு கீழே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நமக்கு மேலேயோ இல்லை நமக்கு கீழே ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா நம்ம சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வந்து இது அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ சப்போர்ட்டபிள் இருப்பாங்க. அதனால் அவங்க நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு பர்சன் நீங்கள் அதே கிளாஸில் இன்னொருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்கனாலும் இங்கே ஒரு லெக். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ணுற இன்னொரு பர்சனை நீங்கள் செகண்ட் லெக்காக போடவே கூடாது. ஓகேவா? செகண்ட் லெக்காக போடக்கூடாது. ஒரு சிங்கிள் லெக்காக டெவலப் பண்ணி நீங்கள் கொண்டு போகணும். சிங்கிள் லெக்காக நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போயிட்டு அவரை செகண்ட் லெக் போட சொல்லணும். ஓகேவா? அவர் சைட்லேருந்து ஒர்க் பண்ணி அவர் செகண்ட் லெக் போட சொல்லணும். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, இந்த மாதிரி செட் பண்ணுறீங்க. ஓகேவா? இதுவே இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கார். இன்னொரு ஃப்ரெண்ட் அவர் வந்து காலேஜ் ஃப்ரெண்டு, இவங்களாம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது காலேஜ் ஃப்ரெண்டாக இருக்கார். அவரை நீங்கள் மீட்டிங் பார்க்க வச்சுட்டு நம்ம சரவணன் டீமில் கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட் அந்த நியூ ஜாயினர்ஸ் மீட்டிங்கை பார்க்க வச்சு அவர் ஐடி போடுறீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த காலேஜ் ஃப்ரெண்டை அவரை தூக்கி நீங்கள் இங்கே போடுறதுக்கு பதில் இங்கே போடலாம். ஓகே? தனி லெக்காக போடலாம். உங்களுக்கு கீழே தனி லெக்காக போட்டிங்கன்னா இங்கே வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் ஆல்ரெடி கனெக்ஷன்லேயே இல்லை. ஓகேவா? இவங்க ஆல்ரெடி வந்து இவங்க யாருன்னு தெரியாது. அப்போது வந்து இவங்களுக்கு தனி லெக்காக போட்டு அப்போ காலேஜ் ஃப்ரெண்டில் இன்னொருத்தரை நீங்கள் இதே மாதிரியே ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்களும் இங்கே ஒரு ஐடி போடலாம். ஓகே? ஸோ இப்படி நீங்கள் லெக் ஃபார்மேஷன் பண்ணணும். இதுவே ஒரு அன்னோன் பர்சன்ஸாக நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, அவங்கள எங்கே ப்ரோ போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எந்த லெக் உங்களுக்கு டல்லாக போகுதுன்னு தோணுதோ அதில் நீங்கள் ஒரு லைனாக நீங்கள் போட்டுட்டு போகலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் ரெஃபர் பண்ணுற ஐடிஸ் எல்லாம் போட்டுகிட்டே போகணும். எவ்வளோ தூரம் ப்ரோ போட்டுகிட்டே போகணும்? நானே போட்டுகிட்டே போகணுமா? அப்போ கீழே இருக்கவங்கள ஒர்க் பண்ணக்கூடாது? அப்படி கிடையாது. இங்கே யாருமே வந்து அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா நம்ம வெஸ்டேஜ்குள்ளே சக்ஸஸ் பண்ணவே முடியாது, இன்கம் பண்ணவும் முடியாது. ஸோ நீங்கள் கொண்டுட்டு போகிற ஐடி எல்லாமே நீங்கள் எதுக்காக போடுறீங்க அப்படின்னா ஒரு லெக் ஃபார்மேஷனுக்காக தான் போகிறீங்க. ஒரு லெக் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும், அதுக்காக தான். ஓகேவா? ஸோ இப்படி நீங்கள் போட்டுட்டு போகிற ஐடியில் எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் எங்கேயோ ஒரு 3 பேர் 4 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு லெக்காக ஃபார்ம் ஆகும். அங்கேருந்து உங்களுக்கு ஒரு டீமாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் எடுத்தோடனே நிறைய லெக்கும் போடக்கூடாது. அதுக்காக இந்த 2 லெக் தான் கடைசி வரைக்கும் அப்படின்றதும் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த 2 லெக் நீங்கள் போடுறீங்க மினிமம். ஓகேவா? நீங்கள் 5% இருக்கீங்க, 2 லெக் போடுறீங்க. அதுலேருந்து வந்து உங்களுக்கு இங்கே ஒரு 300 PV வருது. 300 PV வந்து இங்கே 8% வந்துட்டாங்க, இவங்களும் 8% வந்துட்டாங்கன்னு வைங்களேன். 1 மந்த்துக்கு நீங்கள் ஒரு 500 அபோவ் 2 லெக்லையும் வரும்போது தான் நீங்கள் அடுத்த லெக் 3rd லெக் ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? 3rd லெக் ஓப்பன் பண்ணணும், 3rd 4th ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ தான் உங்களோட லெவல் வந்து கரெக்டாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? நீங்கள் இந்த லெக்கில் ஒரு 500 PV வருது. ஓகேவா? அடுத்த லெக் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அதுவும் இதே மாதிரி நீங்கள் கொண்டுட்டு வரீங்க. அங்கேயும் ஒரு 500 PV வருதுன்னா டோட்டலாக 2000 PV வரும். நீங்கள் டேரக்டர் அச்சீவ் பண்ணுவீங்க. அடுத்தது இங்கே ஒரு டேரக்டரோ இல்லை இங்கே ஒரு டேரக்டர் வந்தாருன்னா நீங்கள் சில்வர் போயிடுவீங்க. சில்வர் போனீங்கன்னா அடுத்து இந்த 3 லெக் பேலன்ஸ் இருக்கிறத வச்சு நீங்கள் சைடு PV கொடுப்பீங்க. அடுத்ததாக கோல்டு போவீங்க. கோல்டு போகும்போது இந்த 2 லெக் நல்லா டெவலப் ஆகிருக்கும், நல்ல ஒரு பிஸ்னஸ் வரும். 1000 PV கிட்ட வரும். ஓகேவா? அப்போது நீங்கள் கோல்டு டேரக்டர் போனதுக்கப்புறம் அடுத்து 2 லெக் போடுவீங்க. டோட்டலாக 6 லெக் இருக்கும். ஓகேவா? 6 லெக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து க்ரௌன் வரைக்கும் போகலாம். அதனால்
அதுக்கு மேலே நீங்கள் போடணுன்னு அவசியமே இல்லை. ஓகேவா? ஸோ 6 லெக்கை வச்சுக்கிட்டே உங்களோட பிஸ்னஸையும் நீங்கள் பயங்கரமாக அதிகமாக்கிக்கலாம். உங்களோட இன்கமையும் பயங்கரமாக அதிகமாக்கிக்கலாம். லேக்ஸ் கணக்கில் இன்கம் அதிகமாக்கிக்கலாம். ஸோ நம்ம லெக் ஃபார்மேஷன் எப்படி போடணும்னு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அடுத்த லெக்கு போடலாம். ஓகேவா? ஸோ இதுலனா இத்தனை லெக்கு போடணுமா நீங்கள் சில பேர் நினைக்கலாம். ஒன்று நல்லா யோசிச்சுக்கோங்க. லெக்கு போடுறது கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை வேணால் போடலாம். அது நம்மளோட உழைப்பு. ஓகேவா? கற்றுக்கிட்டோம் அப்படின்னா போடுறது ஈஸி. அது கற்றுக்காமல் இருக்கிறது தான் கஷ்டம். ஓகேவா? இதுதான் நம்ம ஃபார்மேஷன். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு கீழே ஓகேவா? ஸோ வந்து இப்படி போடுறீங்க. இப்படி போடும்போது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் சொன்ன ஆல்ரெடி இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸு இங்கே ரிலேட்டிவ் இப்படி தான் போடணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா? இப்படி தான் போடணும். ஃப்ரெண்டு இவங்க வந்து காலேஜ் ஃப்ரெண்டு இவங்க ரிலேட்டிவ் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இதை விட்டுருங்க. ஓகேவா? இதை விட்டுருங்க. நிறைய பேருக்கு இங்கே என்ன நடக்குதுன்னா லெவல் போயிடுறாங்க. ஓகேவா? லெவல் போயிடுறாங்க. நீங்கள் 8% இருக்கலாம், இல்லை பிரான்ஸாக கூட இருக்கலாம். இது சில்வராக இருப்பீங்க. நிறைய பேர் சில்வர் டேரக்டராக இருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சைடில் ரொம்ப சின்ன டீமாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லெக்கு மட்டும் நல்லா டெவலப் ஆகும். ஓகேவா? நல்லா டெவலப் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு லீடர் வந்து நல்லா பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்க மல்டிபிள் லெக்கில் பண்ணுவாங்க, 3 லெக்கில் பண்ணுவாங்க, அப்போது மேலே பார்த்தீங்கன்னா இங்கே சில்வராக இருப்பீங்க. இங்கே எல்லாருமே சில்வராக மாறி இருப்பாங்க. இவர் 10% இருக்கலாம், இவர் இன்னும் டேரக்டர் ஆகாமல் இருக்கலாம். இவங்க வந்து 11% இருக்கலாம், நான் குவாலிஃபைல இருப்பாங்க. இவங்களும் 11% இருப்பாங்க, நான் குவாலிஃபைல இருப்பாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரும் நான் குவாலிஃபைல இருப்பார். ஏன் அப்படின்னா 11% நான் குவாலிஃபைல இருப்பார். அப்புறம் என்ன ஆகும்? இவர் பிரான்ஸ் அடிச்சிருவார். இவர் மல்டிபிள் லெக்கில் கரெக்டாக பிஸ்னஸ் கொண்டு போகிறாரு. இவர் பிரான்ஸ் அடிச்சிருவார். ஓகேவா? 3 லெக் இருக்குது, இல்லை 4 லெக் இவர் பிரான்ஸ் அடிக்கும்போது இருக்குன்னா இவர் பிரான்ஸ் அடிச்சிருவார். எல்லாருமே சில்வர் ஆகிடுவீங்க. கரெக்டாக? சில்வர் ஆகிட்டிங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் சைடு பீல உங்களுக்கு டீமே இருக்காது. அப்போது இங்கே வந்து நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அதுக்காக தான் நான் இந்த பிளான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது இப்போவே நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரி வரவே வராது. ஓகேவா? அதே போல் நிறைய பேர் சொல்லணுன்னா 8%ல் இருக்கீங்க. நீங்கள் இருக்கீங்க 8%ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை சிங்கிள் லெக் தான் 300 PV 250 PV அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. ஓகேவா? 300 PV 200 PV அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து நீங்கள் இருக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? இருக்கலாம், தப்பு இல்லை. ஒரு லெக் இருக்கும், அப்புறமா வந்து அவங்களுக்கு கீழே நிறைய போகும். இந்த மாதிரி இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் இப்போவே இதை சரி பண்ணணும். ஓகேவா? இப்போவே நீங்கள் சைடில் டீமை டெவலப் பண்ணி இங்கே ஒரு 8% கொண்டு வரணும். அப்புறம் இது ரெண்டுத்துலேயுமே வந்து 500 above PV வரும்போது நீங்கள் அடுத்த 2 லெக் போடணும். அப்புறம் நீங்கள் ஒரு பிரான்ஸ் அடிச்சிட்டிங்க, அப்புறம் சில்வர் கோல்டுன்னு போயிட்டீங்கன்னா அப்புறம் அடுத்த 2 லெக் போடுங்க. 6 லெக் நீங்கள் கோல்டு போனதுக்கப்புறம் 6 லெக் நீங்கள் கொண்டு வந்துடணும். இதுதான் லெக் ஃபார்மேஷன். இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. நான் இப்போ சொன்னேன் இல்லையா? இப்படி சொன்னேன். கீழே ஒருத்தர் 11% போயிட்டார், பிரான்ஸ் ஆகிட்டார். இவர் மல்டிபிள் லெக் வச்சு பிரான்ஸ் ஆகிட்டா மேலே இருக்க எல்லாருமே சில்வர் ஆகிடுவீங்க. சில்வர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு சைடில் பிஸ்னஸே இருக்காது. உங்களுக்கு 100 PV வருது, ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு 200 PV வருது, இல்லை 300 PV வருது. நீங்கள் சைடில் 1801 கொடுக்கணும். அதுவும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அப்போ தான் வந்து கீழே ஒருத்தர் குவாலிஃபைட் பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் குவாலிஃபைட் பண்ணிங்கன்னா 2001 கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸ். அதுக்காக தான் இந்த பிளான் படி நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நான் குவாலிஃபைட் ஆக மாட்டீங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் லெக் ஃபார்மேஷன். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் அப்ளைனை கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைனா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். விஷுவல் தேங்க்யூ ஸோ மச்.